நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது அறிவாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை கட்சிகளுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. டி.ஆர். பாலு தலைமையிலான அந்த குழு தற்போது 3 கட்சிகளான அந்த ஒப்பந்தம் திமுக சார்பில் முடிவிட்டிருக்கிறது. ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும் ஒப்பந்தம் நிறைவேற்ற நிலையில் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட 4 கட்சிகளும் இதர ஒரு இடங்களில் மட்டும் நிற்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் தற்போதுவை திமுக சார்பில் 21 கட்சிகள் இருக்கிறது. எனவே இந்த 21 கட்சிகளும் தங்களுடைய ஆதரவையும் தங்களுக்கான இடங்களையும் திமுக கூட்டணி குழுவுடன் பேசி தங்களுடைய இடங்களுக்கான தேவையை அவர்கள் கூறி வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது முதற்கட்டமாக வரும் வாரத்திற்குள்ளாகவே இந்த 4 கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என 4 கட்சிகளான தொகுதி பங்கீடு உறுதி செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை குறித்து முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை கூட விசாரித்து வருகிறார். அப்போது அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள், திமுக சார்பில் தர இருக்கக்கூடிய தொகுதிகள், அதே போல மதிமுக என்ற ஒரு கட்சி மட்டும்தான் தனி சின்னத்தில் நின்று போட்டியிட கோரிக்கை வைத்திருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் வருகின்ற வாரத்திற்குள் இந்த 4 கட்சிகளுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது குறித்தும் முதலமைச்சர்கள் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை கூடன் பேசி வருகிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 6க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கிறது. எனவே அந்த கட்சிகளும் எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் பேசி வருகிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் தங்களுக்கான இடங்களை கேட்டிருக்கிறார்கள். எனவே புதிய வரவாக இருக்கக்கூடிய அவர்களும் எந்தெந்த இடங்கள் கேட்டிருக்கிறார்கள், எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் முதலமைச்சரோடு பேசி வருகிறார். இந்த வார இறுதிக்குள், அதாவது வருகின்ற வாரம் இறுதிக்குள் அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் முடிவெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவுடைய நேர்காணலும் அடுத்த வாரம் நடைபெறுவதால் அதற்குள்ளாக இந்த பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் தற்போது அவரிடம், அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.